கனவென்ற வாழ்வை நம்பி நம்பி கடல் என்ற பூவி மீதில் அலை என ஊரு கொண்டு அலை என ஊரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி நம்பி காற்றென்ற மூவாதை மாறுதல் துள்ளல் தனில் காற்றென்ற மூவாதை மாறுதல் துள்ளல் தனி கட்டுண்டோ நீத்தோ நீத்தோ வாழ்வை நம்பி முருகா உடல் என்ற கூம்பிக்கு உணவென்ற ஈரை தேடி ஓயாத இரவும் பகலும் இன்ன உடல் என்ற கூம்பிக்கு உணவென்ற ஈரை தேடி உணவென்ற ஈரை தேடி ஓயாத இரவும் பகலும் ஓய் உண்டுண்டு உறங்குவதை கண்டதை அல்லாமல் உண்டுண்டு உறங்குவதை கண்டதை அல்லாமல் ஒருவாய அடைந்ததில்லை இல்லையே தடம் என்ற இடுகரையில் வந்த வாதங்கள் என்று தாவரோ பின்னலிட்டே இன்ன தடம் என்ற இடுகரையில் வந்த வாதங்களேன வந்த வாதங்களேன தாவரோ பின்னலிட்டு
கடை நின்று ஏனென்றும் கேளாமல் இருப்பதும் அழகாகுமா ஈதனே ஜீவகாமி நேதனே என்னையாளோ ஈதனே ஜீவகாமி நேதனே என்னையாளோ பிள்ளை வாழ் நடராஜனே தூண்டாமல் நின்ற மாலை என்ன அடி முடியும் தேடி காணி என்ன அடி முடியும் தேடி காணி அருள் அம்பளவான் திருப்பதத்தை பழகால உனை தொழுவே குருவினி ராமா உன்னை அடியனுக்கு குற்றங்குறை வந்திடாமல் என தேடுமினி ராமா உன்னை அப்பனே தேடுமினி ராமா உன்னை இந்த திஜனா கதை குறைகள் வாட தோந்தி வயற்றோனே அருள் ஒரீவா நாங்க வடித்த கதை குறைகள் வாட வார் மகளை வந்து அருள் ஒரீவா நாங்க விட்ட கதை உரைகள் வாட நாங்க விட்ட கதை உரைகள் வாட வெற்றி வேளவணி வந்ததோ வந்தானே இன்னம் பேச்சி பிரம்மராஜுதையா பேராண்ட சுடல தெய்வம் அந்த புதுமை விளங்கும் பெருமாளோ இங்க ஐயாவான முண்ட சுவாமி இந்த வண்ணாரம் ஆடனோடு அந்த வண்ணாரம் ஆடத்தீயா காடு வெட்டி நகரத்தீலை அந்த பிள்ளைமார் திருவதியில சுவாமி
இனத்தில் பேர் விளங்கோ மாடம்பிள்ள சுவாமி என்று பேரும் பெற்றாரே. கலியுகமெல்லாம் பேரும் முகலம் பெற்று விளங்கக்கூடிய காடுவெட்டிமா நன்னகரத்திலே மாடம்பிள்ளை சிவனு பிள்ளை, பாவநாச பிள்ளை, முத்து இருளப்ப பிள்ளை 4 பேர்களும் இந்த தெய்வத்துக்கு நிலையம் போட்டு மாடம்பிள்ளையை கோமரமாக எடுத்தார் இந்த மாயாண்டி சுடலை. அப்படி மாநிலம் எல்லாம் பேரும் முகலும் மாடம்பிள்ளை சுவாமி என்று பேர் வாங்கினார். மாயாண்டி என்று பேர் வங்கி மாடம்பிள்ளை சுவாமி என்று பேர் முகலும் விட்டு விளங்க. அப்படி இருக்க இந்த மேலங்கரவேலங்குளத்திலே இந்த மாடம்பிள்ளை சுவாமி தெக்கத்தியான் திருக்கோவிலில் கோவில் குடைவிழாவானது இன்றைய தினம் 3வது நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சீரோடும் சிறப்போடும் இந்த குடைவிழாவில் நமக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்தவர் அன்னார் பழவேச்ச கோனார் அன்னாருடைய பேரன். பேர் என்ன பேரு அதை சொல்லல, பேரன் துட்டு தந்தார்ல பேர் யாவும் இல்லையா. காடுவெட்டி நகரத்தை சார்ந்த பழவேச்ச கோனாருடைய பேர் நாமத்தோடு அண்ணாவுடைய பேரன் அள்ளி பணம் கொடுத்தார். அதாவது தாத்தா காடுவெட்டியா, காடுவெட்டியில இருந்து வந்து பழவேச்ச கோனாருடைய பேரநாமத்தோடு இவ ஆலயத்தில் எங்களுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரவு குறைத்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு அநீதி தெரிவிப்பதோடு அன்னாருடைய குடும்பங்களை கோத்தலம் கொண்டு வாழ வேண்டும் தெரியுமா. வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் பிரம்ம சக்தியுட அருளாளே அம்மா அருளாளே. சுடலத்தை அருளாளே சொக்கர் கைலை போல வாழ வேண்டும் அம்மா பூர்ணவள்ளி திருவையாளே. இந்த இசைக்கியம் அருளாளே மாடமுள்ள சுவாமியோட அருளாளே மாடமுள்ள சுவாமியோட அருளாளே. இவர் மங்களமாய் வாழ வேண்டும். காடுவெட்டிமா நன்னகரத்திலே ஐயாவான மாடமுள்ள சுவாமி அள்ளி கொடுத்து திருநாறு அப்படியே வலித்துக் கொண்டிருக்கிறது. மாடமுள்ள என்ன சொன்னாலும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் போதுதான் தேவநல்லூர் நகரத்திலே அதாவது சிவன் செட்டியாருடைய மனைவி வள்ளியம்மாளானவள் பிள்ளை இல்லாம மாடமுள்ள சுவாமிகிட்ட குறியேற்க வந்தா. பார்த்தா இந்த மாடமுள்ளையானவர் அழகல சிறந்த பெண்ணாக இருந்தா இந்த வள்ளியம்மா. வள்ளியம்மா வேலை ஆசை கொண்டு ஏ அம்மா வள்ளியம்மா உனக்கு மதிய குறைகளை குறி துளங்கல சாமத்துல இருந்தானா உனக்கு குறி சொல்லுவேன் என்று சொன்னா இந்த சண்டாள பாய் மாடமுள்ள. இதை அறியாத வள்ளியம்மாளானவள் ஆட்டும் என்று சம்மதித்து இருக்கும் போது வள்ளியம்மாளை மோதம் செய்தார் இந்த மாடமுள்ள. மறுநாள் காலையில வள்ளியம்மா வந்தா மாடமுள்ள சாமிக்கு முன்னால பீடத்துல வந்து ஏ சண்டாள தெய்வமே உன்னை நம்பித்தானே வந்த நந்தி வந்த பெண்ண சண்டாள பாவி நம்பிக்கை துரோகம் செய்துட்டானே எனக்கு எடுத்தா இந்த பாவி நீ தெய்வமா இருந்தா கேளு இல்லனா அப்படியே மண்ணா இருந்துருன்னு சொல்லி வள்ளியம்மா சொல்லிவிட்டு சென்று விட்டா. வள்ளியம்மா போனதுக்கு பின்னால் இந்த 7 தெய்வம் பார்த்தது சண்டாள பாவி இந்த மாடமுள்ள நம்பி வந்த பெண்ண நம்மளை நம்பிதானே வந்தா இந்த பெண் மகள் இவளை நம்பிக்கை துரோகம் செய்து விட்டா என்று சொல்லி அன்றிருந்து இந்த மாடமுள்ள வாக்கு சொன்னா அது பழியாம இருக்கிறது. அள்ளி கொடுத்த திருநார் பேசல. அப்படி இருக்கும்போது பார்த்தா இந்த மாடமுள்ள அதாவது நம்ம இவ்வளவு நாள் வாக்கு சொன்னா நடந்துகிட்டு இருந்தது. இப்ப சிலது காலம் வாக்கு பலிக்காம இருக்கு. அதனால இந்த 7 தெய்வம் மண்ணா போச்சு. மண் பீடமா இருக்கு இந்த 7 தெய்வமும் இத புடிச்சு அடைக்கணும்னு சொல்லி மாந்திரவாதிக்கு துப்பு போட்டா. அப்ப வடகூர் பெட்டியில அதாவது லெப்பமார் குளத்துல பிறந்த வீராலப்பை
என்று ஒரு மாந்திரவாதி ஆண்டு கொண்டிருக்கிறார். சரி. அப்பேற்பட்ட வீராளப்பைக்கு அழைப்பு கொடுத்தான். வந்தான் வீராளப்ப. ஐயா பிள்ளைமகனே, என்னை அழைத்த காரணம் என்ன? இதனால் என்னை அழைத்து வந்தீங்க என்றான். அப்ப பார்த்தார் இந்த மாடம் இல்ல. ஏ வீராளப்ப, என் தெருவுல ஒரு 7 தெய்வத்துக்கு ஓட்டு போட்டு கொடுத்தேன். இப்ப அந்த தெய்வம் பேசமாயி தெரியல. சும்மா இருக்க தெய்வத்துக்கு எதுக்கு கோயிலு? அதனால இந்த 7 தெய்வம் பிடித்து அடைச்சிடு என்றார். அப்ப பார்த்தா இந்த வீராளப்ப, ஐயா மாடம் இல்ல, இந்த 7 தெய்வத்தை பிடிச்சு அடைக்கிறது எனக்கு பெரிய காரியம் ஒண்ணும் கிடையாது. வேண்டிய சாமான்கள்லாம் தரணும், எனக்கு சம்பளமும் தரணும் என்றார். அப்ப பார்த்தா இந்த மாந்திரவாதி வீராளப்ப, எனக்கு சம்பளம் 1000 முன் தருவீங்களா என்றார். அப்ப பார்த்தா இந்த மாடம் இல்ல, ஏ வீராளப்ப, உனக்கு சம்பளம் 1000 ஒண்ணும் சன்மானம் 1000 ஒண்ணும் தாரம்பா, 500 மணி சேர்த்து வச்சுக்கோ என்று இந்த வீராளப்ப இடத்துல வாக்கு கொடுத்து வேண்டிய சாமான்களை கேட்டான். அட்டகும் எட்டு வேண்டும் என, அட்டகும் எட்டு வேண்டும் என, அதுக்கு தங்க 10 வேணும் என, சுடுகாட்டு சாம்பல் வேணும், எனக்கு சுள்ளக்கார மண்ணு வேணும் என, வீட்டெடுப்பு சாம்பல் வேண்டும் என, வெள்ளாவி சாம்பல் வேண்டும், கரஞ்சாவல் எஞ்சாவல் என்ன, கழுக நீர சாவலாது கன்னிப்பெண் கையால நூத்திடுமா, நூல் களி ஒன்று வேண்டும் ஐயா என்ன, ஆடு கூட கோழி வேண்டி ஐயா அறுத்து பழி செய்யணுமே என்ன, பொங்கி பொறித்து பூசை போட இந்த சாமான்கள் வேண்டுமேண்டா, இந்த மாடமுள்ள என்பவரோ என்ன, வேண்டியதோர் ஜாமானல்லா என்ன, வேண்டியதோர் ஜாமானல்லா மாடமுள்ள விருப்பத்தோடு கொடுத்தாரே. சண்டாள வீராளப்பை அவனிடம் மையம் உண்டு, இவனும் உண்டு, பாவி மயக்கு விட்ட பாடம் உண்டு, அவன் வானத்தை விழ்வாளைப்பா, பாவி மணலை அள்ளி கைதெறிப்பா, அவன் அம்மி தட்டி வரக்க செய்வா, இந்த வீராளப்பை என்பவனோ அவன் 500 காரவேலி தொலைவு தட்டி பறக்க செய்வா, 90 காலவேலி அம்மி தட்டி பறக்க செய்வா, 500 காலவேலி உரளு தட்டி பறக்க செய்வா, பாவி உரளு தட்டி பறக்க செய்வா, வீராளப்ப உலகத்தையே சுத்த வைப்பா. மாந்திரத்தில் பெரியவன்தான் இந்த வீராளப்பை என்பவனோ, இந்த வெள்ளி நல்ல கிழமையில இந்த மானமுள்ள தேவதையை பச்சை களையத்தில் அப்படி தடைக்க, ஏ சண்டா வீராளப்பை அவன் மடுவோர் வெட்டி வீட்டு இந்த மாந்திர சிமிழெடுத்தா, இந்த அடுக்கு சிமிழ் தான் எடுத்தா, பாவி மத்திக்கு யானி வைத்தா, அவன் மாரணவை கையிலெடுத்தா, என்ன குச்சியில போட்டு நடந்திருந்தா, பாவி குச்சி மாந்திர எடெடுத்தா, என்ன அளமாற தாண்டிருந்தா, பாவி அளமாற தாண்டிருந்தா, அங்கிருந்த அஞ்சன மையெடுத்தா, பாதாளம் ஐயெடுத்தா, பரம சண்டாளம் ஐயெடுத்தா, இந்த வீராளப்பை என்பவனோ இந்த வடுகோர் வெட்டி வீட்டு வாரான வீராளப்பை இந்த மாடமுள்ள தேவதையே, மாடமுள்ள தேவதையே
என்ன பிடித்து நாமல் அடைக்க வேண்டும். அப்போ காடு வெட்டி நகரத்தீலை இனம் பிள்ளமார் திருவதியிலை அவன் அட்ட கும்ப எட்டு வைத்தா இல்ல அதுக்கு தங்க 10 வைத்தா என்ன பொங்கி பொறித்து படப்பு போட்டா அவன் முதுச்சோள வகையில் எடுத்தா பாவி சுள்ளக்கார சாம்பளையோ அவன் சுடுகாட்டு சாம்பளையோ என்ன வீட்டெடுப்பு சாம்பளையோ என்ன வெள்ளாவி சாம்பளையோ வீராளப்ப என்பவனோ பாவி சிறச்சொலவில் பரத்துகிறா அவன் வெத்தள காம்படுத்தா பாவி அச்சரத்தை வரைந்தானே அச்சரத்தை வரைந்தானே அதர்ம சண்டாள வீராளப்பை மந்திரத்தை உச்சரித்தா வீராளப்ப என்பவர்தான் அப்படி மந்திரத்தை உச்சரித்து பச்சை கலையத்துல பிடிக்கும் போது எங்க ஆயான பேச்சு பிரம்மகுளர் அச்சுதையாள் எங்க ஐயாவான முண்டசுவாமி 3 பேரும் பார்த்தார். இங்க இருந்தா வீராளப்ப பிடிச்சு அடைச்சிருவான் என்று காடு வெட்டியில ஊர் அம்மனாக குழு இருக்கக்கூடிய வாழ்வானங்கை அம்மா முன்னாலே வந்தார். அம்மா நங்கை அம்மா சண்டாளப்பா எங்களை பிடித்தடைக்க வாரா, எனக்கு அடைக்கலம் தா என்றான். வாழ்வானங்கை அம்மனானவள் பேச்சு பிரம ராட்சுதைக்கோ பேராண்ட இந்த ஐயாவான முண்டசுவாமிக்கு அடைக்கலமாக கொடுத்தார். கஞ்சமாக புகுந்திருக்கிறாங்க இந்த 3 தெய்வமும் இந்த சண்டாள வீராளப்பை. அப்ப மாந்திரத்தை உச்சரித்தா இன்னும் மாயாண்டி சுடலையோடு இன்னும் புதுமை வெள்ளங்கும் பெருமாளும் அந்த வண்ணார மாடனோடு வண்ணார மாடத்தி அம்மனையும் இந்த 4 நல்ல தெய்வத்தையும் பாவி 4 நல்ல தெய்வத்தையும் பட்ட களையத்தில பிடித்தடைத்தார். பொல்லாத வீராளப்பை இந்த 4 நல்ல தெய்வத்தையும் பச்ச களையத்தில் அப்படி தடைத்து இன்னும் 10 யாரு கொண்டு வாரா என்ன புழுங்கப்பார கஷமதியில என்ன புழுங்கப்பார கஷமதியில இந்த தெய்வத்தை தந்தனித்தானே. மாந்திரவாதி வீராளப்பை இந்த ஐயாவான மாயாண்டி சுடல புதுமை விளங்கும் பெருமாள் வண்ணாரமாடத்தின் 4 தெய்வத்து மச்ச கலையத்துல பிடித்து பச்சையாத்துல புழுங்கல் பாற கசத்துல கொண்டு வந்து 4 தெய்வத்து மச்ச கலையத்தோடு தாத்துட்டா. கசத்துக்குள்ள தாத்து விட்டு சண்டாளப்பாவி ஊருக்கு போகணும்னு வடமுகமாக பயணமாகி வரும் பொழுது பார்த்தா எங்க ஐயாவான முண்டசுவாமி வீராளப்ப என் தெய்வத்தை 4ஐயும் புழுங்க பாற கசத்துல பிடிச்சு தாத்துட்டு போறியா, உன்னை உயிரோட விடவ மாட்டேன்டா என்று வாழ்வானங்கை அம்மாளுக்கு முன்னால வந்து இந்த ஐயாவான முண்டசுவாமி பேச்சு பிரம்மராட்சுதையாள் எனக்கு வாக்கு வரந்தாரம்மா, இந்த செண்டாளப்பா வீராளப்பை நான் உள்ள போறேன் என்று என் ஐயாவான முண்டசுவாமி வாக்கு வரம் கேட்டார். வாழ்வானங்கை அம்மையானவள் என் ஐயாவான முண்டசுவாமிக்கு வாழ்த்தி வரம் கொடுத்தா, வெள்ளையத்தை கையில் கொடுத்தாள், ஓற்றி விடை கொடுத்தா போய் வா மகனே என்று இந்த ஐயாவான முண்டசுவாமி வாழ்வானங்கை அம்மா முன்னால விடைகள் பெற்றுக்கொண்டு சுயரவத்துல போகக்கூடாது. இந்த ஐயாவான முண்டசுவாமி எப்படி வருகிறார் தெரியுமா? என் ஆடு மேய்க்கும் ஆயர் போலே ஆடு மேய்க்கும் ஐயா முண்டசுவாமி வருவாரா.
மாடுமைக்கும் கோனார் போலே அவர் சுங்கள் வைத்து தளப்பாகட்டி என்ன கருங்காலி கம்பெடுத்தான் எங்க ஐயவான முண்ட சுவாமி அந்த காடு வெட்டி நகரத்திலே வாழ்வானங்கை வாசல் விட்டு அவ சாலவழி விரும்பாதே வாராரே முண்ட சுவாமி என்ன பெருவானங்கை வாசலில இந்த ஐயவான முண்ட சுவாமி பேர்வாள் நங்கை இடத்துல வாக்குவரம் விட்டு ஆயர் போல வடிவத்தை கொண்டார் மாடு மேய்க்கும் கோனார் போல வடிவத்தை கொண்டு கருங்காலி கம்பெடுத்து வீராளப்ப முன்னால வாராரு எங்க ஐயாவான முண்ட சுவாமி பேர்வாள் நங்கை வாசல்ல இருந்த தெய்வம் அப்படியே முண்ட சுவாமியானார் வந்து ஏ அண்ணா வீராளப்ப வேத்து விறுவிறுத்து வேகமா போற என்ன ஏ அண்ணா நீ எங்க போற என்றார் அப்ப பார்த்தா இந்த வீராளப்ப ஏ கோனார நம் பொல்லாத தெய்வம் மாடமுள்ள தெய்வத்தை புழுங்க பாற கசக பிடிச்சு தாத்துட்டு வாரேன் என்றார் அப்ப பார்த்தார் முண்ட சுவாமி ஏ அண்ணா மாடமுள்ள தெய்வத்தை பொல்லாத தெய்வம் இல்லையா அதை எப்படி நான் நீ பிடித்து அடைத்தி என்றார் அப்ப பார்த்தா இந்த வீராளப்ப ஏ கோனார மாடமுள்ள சாமி பெரிய சாமியா இதோட பெரிய பெரிய தேவதை எல்லாம் நம் பச்சை கலையத்துல பிடிச்சு அடைச்சிருக்கேன் இது என்ன பெரிய தேவதை இத புழுங்க பாறையில பிடிச்சு தாத்துட்டோம் என்றார் அப்ப பார்த்தார் என் ஐயாவான முண்ட சுவாமி வீராளப்பைய முன்னால விட்டு கருங்காலி கம்பு எடுத்தார் ஐயாவான முண்ட சுவாமி வீராளப்ப முன்னாள் வந்து கடி கம்பால அடித்தாரே கருங்காலி கம்பால ஐயா முண்ட சுவாமி அடித்த போது மாந்திரவாதி வீராளப்ப வாயு ரத்தமது கத்துகிறான் அவன் ஆண்டு நல்ல மடிந்தானே வீராளப்ப அவன் மரண லோகம் சேர்ந்தானே மடிந்தானே அவன் எத்து நல்ல மடிந்தானே சண்டாள வீராளப்பை ஐயாவான முண்ட சுவாமி கருங்காலி கம்பாளே வீராளப்பைய அடித்து அங்கு கொள்ளுவாரா அப்பம் பார்த்தாரே முண்ட சுவாமி இன்னம் பச்சையாறு தன்னதியிலே இன்ன புழுங்கப்பார கசமதியிலே இன்ன காத்திருந்த தெய்வத்தை தான் பச்சை களையத்தை தான் எடுத்து பச்சை களையத்தை தான் எடுத்து புழுங்க பாறையில போட்டுடைத்தான் தெய்வங்களை இந்த மாயாண்டி சுடலையோடு இன்ன புதுமை விளங்கும் பெருமாளோ இன வண்ணார மாடனோடு வண்ணார மாடத்தி அம்மனையும் பச்ச கலையத்தோடு போட்டுடைத்தார் இன்ன தெய்வமெல்லாம் வருகுதையா இன்ன வடுவோர் வெட்டியில இன்ன வடுவோர் வெட்டியில வீராளப்ப அரண்மனைக்கு வருகிறாரே அரண்மனைக்கு வருகுதையா மாடமுள்ள தேவதைகள் அந்த வீராளப்ப மனைவியவள் யாழு மாத்த சூழியவள் மாடமுள்ள தேவதையா அவளை உச்சியில அடிக்குதையா அவ உயிரத்தை வாங்குதையா யாழு மாத்த சூழியைத்தான் மாடமுள்ள தெய்வதைகள் அடித்து கொள்ளுவாரா அங்கு தீய கொழு
கொளுத்துதையா தீய கொளுத்துதையா தெய்வம் திரும்பி நின்று வாக்குதையா ஆலயத்தில் எங்களுக்கு 200 ரூபாய் 200 கோடி 2 கோடி அன்பளிப்பு செய்து ஆலயத்திலே ஆதரவு குறைத்துள்ள நமது மும்பை மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடியவர்கள் மேலும் கருவேலங்குளம் நகரத்தை சார்ந்த எனது அன்புக்கும் மண்முக ஆதாபாத்துக்குரிய எனது அன்பு மாமா அருணாச்சலம் யாதவ் அவர்களும் ஆலயத்திலே ஆதரவு குறைத்துள்ளார்கள். ஆலயத்திலே எங்களுக்கு 200 ரூபாய் 200 லட்சம் 2 கோடி அதாவது கோடி ரூபாய் இருந்தாலும் கொடுக்கிறதுக்கு மனது வேணுமில்ல ஐயா. அப்பேற்பட்ட மனதை கொண்ட மும்பை மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடியவர்கள் நமது மேல கருவேலங்குளம் நகரத்தை சார்ந்த எனது அன்புக்கும் முன்புக ஆதாபாத்துக்குரிய எனது அன்பு மாமா அருணாச்சலம் யாதவ் அவர்களும் பாடுகளவனை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணாவுடைய தங்கத்திருக்கிறதால் ஆலயத்திலே எங்களுக்கு 200 ரூபாய் 200 லட்சம் 2 கோடி 2 கோடி அன்பளிப்பு செய்து ஆதரத்து குறைத்துள்ளார்கள். மற்றும் ஆலயத்திலே எங்களை ஆதரத்து குறைத்துள்ள அண்ணாச்சி பேர் என்ன பேரு பேரு பேர் வேண்டாம் அன்னார் பேரை சொல்ல விரும்பவில்லை. அன்னார் அவர்களையும் ஆலயத்திலே ஆதரத்து குறைத்துள்ளார்கள். இன்னை ஆலயத்தில் எங்களை ஆதரத்து குறைத்துள்ள அன்னார் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு அன்னாருடைய குடும்பங்களோட கோத்திரங்கள் அப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும் சாமி வளர வேண்டும் வளர வேண்டும் எங்க புரண வள்ளியுட அருளாளே பிரம்ம சக்தியுட அருளாளே உபந்தர இசைக்கு அம்மளுட கிருபையாளே மாயாண்டி அருளாளே முண்ட சுவாமியோட கிருபையாளே மாடமுள்ள தேவதைகள் இந்த மாடமுள்ளையுட அருளாளே அவர் கிருபையாளே மங்களமாக வாழ வேண்டும் அருளாளே. நீங்க எந்த முகம் போனாலும் தங்க முகமாக திரும்ப வேண்டும் சுவாமி வட்டியது பெருக வேண்டும் வாழ்வான பொங்க வேண்டும் முள்ளு வந்து முறிந்திடாம முறிந்த போவோம் வாடிடாம ஆழ்வோளே இலைதழுத்து அருகதுவோ வேர்கள் ஓன்றி சுவாமி மூங்கில் போலே அண்ணன் சுத்துவோம் அண்ணன் சுத்துவோம் இவர்கள் முசியாமல் வாழ வேண்டும் அண்ணன் சுத்துவோம். இந்த மாடமுள்ள தேவதைகள் ஏழு நல்ல தெய்வங்களும் பிறகு காடு வெட்டி வருகுதையா காடு வெட்டி நகரத்தில மாடம் பிள்ளையையும் கொள்ளுவாரா சிவனு பிள்ளையையும் கொள்ளுவாரா அந்த பாவனாச பிள்ளையரையும் கொள்ளுவாரா முத்தி இரளப்ப பிள்ளைய கொள்ளுவாரா தட்டி நல்ல நொறுக்கினாரே சுவாமி நொறுக்கினாரே தளவரச ஆக்கினாரே நொறுக்கினாரே ஐயா மாடம்புள்ள தேவதைகள் மாடம்புள்ள
தெய்வம் தானே காடு வெட்டி நகரத்தில அந்த பிள்ளமார் திருவையெல்லாம் சாமி தட்டி நொறுக்குவாரை தலைவரு செய்யாக்குவாரா மாடம்புள்ள தெய்வம் தானே அங்கு முன்னரப்ப விடுங்குதையா அவர்கள் முன்னரப்ப விடுங்குவாரா மோட்டு தீய கொளுத்துவாரா மாடம்புள்ள தெய்வம் தானே சுவாமி தீய கொளுத்துவாரா அந்த பிள்ளமார் திருவையெல்லா இந்த மாடம்புள்ள தெய்வம் தானே அங்கு திரும்பி நின்று பார்ப்பாரா அப்போ காடு வெட்டி நகரத்தில இந்த 7 நல்ல தெய்வங்களும் அங்க சுள்ளக்கர ஒரு நேரம் ஐயா சுடுகாடு ஒரு நேரம் என்ன இடுகாடு ஒரு நேரம் என்ன முருங்கப்பாற ஒரு நேரம் இந்த 7 நல்ல தெய்வங்களும் 7 தெய்வங்களும் அங்கும் இங்குமாக திரியுதையா தேவதைகள் 7 ஒன்றாக சேர்ந்து அப்படியே நம்ம காடுவெட்டி நகரத்தில மாடமுள்ள வளவ தட்டி நொறுக்கி தலவரிசையாக்கி தீய கொளுத்தி திரும்பி நின்று பார்த்து மாடம்பிள்ளையும் கொன்றார், சிவனு பிள்ளையும் கொன்றார், பாவநாத பிள்ளையும் கொன்றார், முத்தியிரப்ப பிள்ளையும் கொன்று தெய்வ நாளும் அங்கு இங்குமா தெரியுது. ஒரு நேரம் சுடுகாட்டுல இருக்கும், ஒரு நேரம் சுள்ளக்கரையில போய் நிக்கும், ஒரு நேரம் இடுகாட்டுல நிக்கும், ஒரு நேரம் முழுங்கப்பாறை கசத்துல போய் நிக்கும். ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் அங்கு இங்குமா இந்த 7 தெய்வமோ அப்படியே சுத்தி சுத்தி வருகுது. நம்ம ஆளை நம்ம பிடிக்கணுமே, யார போய் பார்க்கும் வந்த பாவிய நம்மள நம்பிக்கை துரோகம் செய்தா அவனையும் கொண்டாச்சு. நம்ம எங்க போவோம் யாது செய்வன்னு சொல்லி 7 தெய்வமும் இருக்கக்கூடிய நாளையும் நாட்டிலையும் நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, சுவாமி நாவலர்கள் புகழும் நாடு, அந்த கீழாடு தேசத்திலே இன்னும் பானாங்கோள நகரத்திலே, அந்த பானாங்கோள நகரத்திலே அங்கு யாரெல்லாம் ஆண்டு வாரா வாராங்கோ நகரத்திலே ஆயர்குளம் பிறந்தவர்தா நந்தகோன் மம்முழத்தா இந்த கண்ணனது பிறந்த கூடம் நம்ம ஆயர்குளம் தன்னதியிலே என்ன அழகு சிவன் கோணாரவர், என்ன அழகு சிவன் கோணாரவர் அங்கு ஆனந்தமாய் ஆண்டு வாரா வாராரே. அழகு சிவனு நல்ல கோணாரோ அந்த பானாங்கோள நகரத்திலே அவர் பரிவோடு ஆண்டு வாரா, அப்படி வாழ்ந்து வரும் நாளையில இந்த சிவனு நல்ல கோணாருக்கு இன்னும் சொத்தால குறையும் இல்லை, அவருக்கு சுகத்தால தாழ்வும் இல்லை, காகால குறையும் இல்லை, அவருக்கு காகால குறையும் இல்லை, களஞ்சியத்தால் தாழ்வும் இல்லை. அவருக்கு சொத்தாள குறையும் இல்லை, சுகத்தாள தாழ்வும் இல்லை, அவருக்கு
சிவனல்ல கோணாருக்கு அடுக்கு வச்ச வீடு ஓண்டு வாழ் பாக்கிய கதாளுமில்லை இன்னும் பௌசால குறையுமில்லை இன்னும் அழகு சிவன் கோணாருக்கு இன்னும் அவளுடைய உடன் பிறந்தார் இன்னும் அவளுடைய உடன் பிறந்தார் இன்னும் சுடலி என்ற அம்மாளை ஆண்டு கொண்டிருக்கின்றார் அழகு சிவன் கோனார் அவர். அவருக்கு சொத்தால் குறையுமில்லை, சுகத்தால் தாழ்வுமில்லை, ராஜமன பெருமையோடு ஆண்டு கொண்டிருக்கிறார் அழகு சிவன் கோனார் அவர். அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில் அதாவது அவருடைய உடன் பிறந்தாள் அவள் தான் சுடலி அம்மாள். அப்பேற்பட்ட சுடலி அம்மாளுக்கு திருமணம் நடத்த வேண்டும் என்று எண்ணத்தை கொண்ட இந்த அழகு சிவன் கோனாரானவர் அச்சம்பாடு நகரத்திலே மாடக்கோனார் என்பவரை பேசி முடித்து மனம் பார்த்து நாள் குறித்து நல்லதோர் தினத்தில சுடலி அம்மாளை திருமணம் நடத்தி கொடுத்தார் இந்த அழகு சிவன் கோனார். அப்படி திருமணம் நடத்தி கொடுத்த நாளையில அப்படி அச்சம்பாடு நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாடக்கோனாரும் நமது சுடலி அம்மாளும். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாளையில் பானாங்குளத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அழகு சிவன் கோனார் பார்த்தார் ஆடி மாதம் தங்கையை அழைக்க வேண்டும். ஆடிக்கு அழைக்கணும் இல்லையா, ஒரு ஆடி போச்சுன்னா 7 ஆடி அழைக்கணும் சொல்லுவாங்க இல்லையா, அதனால ஆடிக்கு தங்கையை அழைக்க வேண்டும் என்பதாக மனதிலே நினைத்து அதான் அச்சம்பாடு நகரத்திலே சென்று மாடக்கோனாரின் சுடலி அம்மாளையும் அழைத்து வந்தார். ஆடிக்கு வந்திருக்கு நாளையில ஆடி மாசம் நவாப்பழ காலம். அப்ப இந்த சுடலி அம்மா நவாப்பழம்னா பிரியமா சாப்பிடுவா. அப்பேற்பட்ட இந்த சுடலி அம்மாளானவள் ஆகா ஆடி மாதம் நவாப்பழ காலம் இல்லையா, நம்ம நவாப்பழம் பறிக்க வேண்டும் என்று சொல்லி மனதிலே நினைத்து அம்மையான சுடலி அம்மா நம்ம நவப்பழம் பறிக்க வேண்டும் இந்த மன்னனாறு வெட்டியதை தானே அவள் கையில் எடுத்தாள். இந்த சுடலி அம்மா என்பவளும் அவ மன்னனாறு வெட்டிய தாள் அவ வரதையோடு கையில் எடுத்து அவ பானங்கோளம் நகரமிட்டு அவ அப்பர் மூலம் விளக்கும் விட்டு வாராளே சுடலி அம்மா அவ நவபழம் பறிப்பதற்கு நவள் பழம் பறிப்பதற்கு இந்த நாகையா வழி நடந்தாள் நடந்தாள். சாலவழி மார்க்கமாக அவ புதுகுளத்து கரையதில நவப்பழம் பறிக்காளே புதுகுளத்து கரையில வந்து நவ்வாழ் பழமானது பறித்து சாப்பிடும் போது வேண்டிய பழத்தை பறித்து சாப்பிட்டா மிச்சருக்கு பழத்தை வண்ணனாறு பெட்டி கொண்டு போனா இல்லையா, அந்த வண்ணனாறு பெட்டியில பிறக்கி கொண்டிருக்கும் போது அப்பதான் இந்த சுடலி அம்மாளுக்கு ஞாபகம் வருகிறது. ஆகா இன்னும் கொஞ்ச நேரம் தூரம் கொண்டோமானால் காடு வெட்டியில நம்ம பேத்தியா இருக்காள் அல்லவா, நம்ம ஆட்சி அம்மாளை பார்த்து வரலாம் என்று சொல்லி அவன் மேற்கு நல்ல முகமாக வாராளை சுடலி அம்மா அவ புதுக்கோளம் தான் கடந்து இன்னும் நடவரம்பு ஜன்னல்காரை அந்த ஒத்தப்பனை எடவடலி அவ இளந்தோப்பு வாருவார் அவ கிளசாலை வழிமார்க்கம் இன்னும் பேர்வாழ் நங்கை அடிதொழுது இன்னும் புழுங்கப்பாறை வாரபோது ஏ மாடம்பிள்ள தெய்வந்தானே சுடலி அம்மா
அம்மாள கண்ணால் கண்டு இன்ன வெள்ளனாய் வடிவங்கொண்டு இன்ன வெள்ளனாய் வடிவங்கொண்டு சுடலி அம்மாள விரட்டி அங்கு கடிக்குதையா அவையோ பச்சையாறு தண்ணாதீனை அந்த புழுங்க நல்ல பாறையிலே இந்த மாடம்புள்ள தெய்வந்தானே உள்ளாத மாடம்புள்ள தெய்வம் வெள்ளையான ரூபம் கொண்டோம் வெள்ளை நாய் வடிவத்தை கொண்டோம் அப்படியே சுடலி அம்மாளை விரட்டி கடிக்கு காடு வெட்டிக்கா பாட்டி வீட்டுக்கு வாரா ஏ என் பேத்தியாலையின் ஒரு நாய் கடிக்குது என்று சொல்ல இந்த பேத்தி சத்தத்தை கேட்ட ஆச்சி அம்மா நல்ல பச்சை மட்டை எடுத்து வரக்கூடிய வேளையில நாய் மாயமாக மறைந்தது நாய் கடியை கண்டா இந்த பெரிய பாட்டி அப்ப சுடலி அம்மா இடத்துல சொன்னா ஏ சுடலி இது நாய் கடியா தெரியலையம்மா நாய் கடியாளா இருக்கு அப்படி என்று வீட்டுக்கு அழைத்து வந்து பாய விரித்து படுத்தா பாயோட பாயா பத்தி போனா அப்ப பானாங்குளத்திலே அழகு சிவன் கோனார் இடத்துல சொல்லிவிட்டு சிவன் கோனாரானவர் சுடலியம்மாள பானாங்குளத்துக்கே கொண்டு வந்தார் கொண்டு வரும் வேளையில சுடலியம்மா பின்னாலே அந்த சுடலியம்மா பின்னாலே மாடமுள்ள தேவதைகள் வருகோதையா மாடம்புள்ள தேவதைகள் சுடலியம்மா என்பவளோ மாடம்புள்ள தெய்வத்தோட அருளாளே நாய் கடிச்சா தப்பிக்கலாம் இந்த தேவதை கடிச்சா தப்பிக்க முடியுமா இந்த தெய்வத்தோட கடியால சுடலியம்மா இறந்து போனா அப்ப பார்த்தா அழகு சிவன் கோனார் அச்சம்பாட்டிலே மாடக்கோனார வரவழைத்து ஐயா மைத்துனரை என்ன மாயமோ அநியாயமோ தெரியல என் தங்கையான இந்த சுடலியம்மா நாய் கடித்து இறந்து போனா ஏதோ தெரியலன்னு சொல்லி அந்த நாய் கடித்ததுனாலதான் இறந்து போனான்னு சொல்லி நல்லடக்கம் செய்து இருந்து வரக்கூடிய நாளையில் இந்த மாடமுள்ள தெய்வம் ஏழும் சேர்ந்து பானாங்கோள நகரத்தில ஓடுதையாய் மாடம்புள்ள தெய்வம் தானே பேச்சி பிரம்மராஜுதையாய் இங்க மாயாண்டி சுடலையோடு புதுமை விளங்கும் பெருமாளும் இங்க ஐயாவான முண்ட சுவாமி வண்ணார மாடனோடு வண்ணார மாடத்தி அம்மனுமா ஆடுதையா ஆடுதையா வாடுதையா யாதாளி போடுவாரா பணங்கோளா நகரத்தில சிவனு போனா திருவதியில ஓடுதையா ஓடுதையா சாடுதையா சாடுதையா ஓளச்சத்தம் போடுதையா இந்த மாடம்பிள்ள தேவதைகள் ஏழு நல்ல தெய்வங்களோ சிவனு கோணா திருவதியில ஒத்த பந்தம் கொளுத்துதையா ஓளச்சத்தம் போடுதையா ஆனப்பந்தம் கொளுத்துதையா கொளுத்துதையா ஆளாளி ஆளாளி ஓடுதையா
பிசாச பொல்லாத தெய்வம் தெரியல, இதை அறிய வேண்டும் என்று சொல்லி கோடாங்கிய பார்க்கணும், குறி கேட்கணும். முப்பலா அதாவது முத்தாள குறிச்சி, முப்பலா என்ற முத்தாள குறிச்சியிலே வந்து 5 பணம் எடுத்து கோடாங்கி வீட்டுக்கு வந்தார். அந்த முப்பலா குறிச்சியிலே வந்து கோடாங்கி இடமதியிலே சிவனுக்கோனார் என்பவர்தான் முப்பலா முத்தலா குறிச்சியிலே அப்பம் குறியதுதான் கேட்கும் போது அவனுக்கு நிறநாளி நிறமரக்கா அவன் தேங்காய் பழம் உடைத்து வைத்து 5 பணம் எடுத்து வைத்தார். அப்பம் கோடாங்கி என்பவரோ அப்பம் கொடுக்கலன கையெடுத்து ஒரு தட்டு தட்டும் போது உடுக்கெடுத்து ஒரு தட்டு தான் தட்டுனா தட்டு உடஞ்சு போச்சு. ஏன் தட்டு சரியில்லையா? அப்ப இன்னமும் தேடி 2வது முறையாக 2 தட்டு தட்டுனா உடுக்கு 2 துண்டா போயிட்டு, உடுக்கு 2 துண்டா போயிட்டு. அப்ப பார்த்தா இந்த கோடாங்கி என்ன குளிக்கா வந்துட்டானா? கோடாங்கி தெரியலையா? கோடாங்கி குளிக்கிறா குளிக்கிறா வரவங்காராதாப்பனா உடுக்கு தட்டு அதான் 2 துண்டா உடுக்கே போயிருச்ச. அப்ப இது புள்ளாது தெய்வமா இருக்குமான்னு சொல்லி என்ன மாயாண்டிய மனதிலே எண்ணி கோடாங்கி என்பவர்தான் அப்ப உடுக்கெடுத்து தட்டும் போது ஐயா உடுக்கெடுத்து தட்டும் போது மாடம்புள்ள தேவதைகள் வருகுதையா. கோடாங்கி முன்னாலே 7 தெய்வங்களும் வருவதையா. இந்த மாடம்புள்ள தேவதையே பார்த்தான கோடாங்கி தெய்வமே நீ முன்னால வந்திருக்கே உன் முத்தம் தானா? என் உடுக்க 2 துண்டா உடைச்சு போச்சுடே. ஒரு உடுக்க 2 ஆக்கிட்டே தெய்வமே. 3வதெல்லாம் புது உடுக்கு போட்டு அடிக்க நீ கொள்ளாத தெய்வமா இருப்பியோ? அவன் வச்சது 5 பணம் தான், உடுக்க 7 பணம் ஆச்சு. உடுக்கு 7 பணம் ஆச்சுன்னு 2 பணம் யாரு தாரா? அப்படி என்று கோடாங்கி கேட்டா தெய்வம் வந்திருக்கே என்ன விவரம் உள்ளதோ உழையாம சொல்லு, நான் கோனார்கிட்ட சொல்லணும்ல, சொன்னா தானே எனக்கு தருவாரு. அப்படி என்று மாடமுள்ள தெய்வத்தை கேட்டபோது மாடமுள்ள தேவதை கோடாங்கி முன்னால குறியாக சொன்னார். தெய்வம் சொன்னதை கேட்டு சிவனுக்கோனார் இடத்துல சொல்கிறார், ஐயா சிவனுக்கோனார இது பியாயுமில்ல பியாசுமில்லை பொல்லாத தெய்வ கூத்தம் காடு வெட்டி நகரத்திலே அந்த பிள்ளமார் திருவதியிலே குழுவிருந்த தெய்வம் தானே, இந்த மாடமுள்ள தெய்வம் தானே, என்ன உங்க தங்க சுடலியை தான் என்ன வெள்ளனாய் வடிவம் கொண்டு வெள்ளனாய் வடிவம் கொண்டு கடிச்சது இந்த தெய்வம் தான். உங்க சுடலியம்மா பின்னால இந்த தெய்வம் வந்திருக்கு. அதனால இந்த தெய்வத்துக்கு நீங்க நேர்ந்த நிலையமிட்டு நிச்சயமா கொடை கொடுக்கணும். கொடை கொடுக்கணும்னா பானாங்குளத்துல இல்ல, ஏறக்குனே மாடமுள்ள தெருவுல இந்த தெய்வம் தட்டி நொறுக்கி தலைவரிசை ஆக்கி போட்டிருக்கு. அந்த தெருவுல போய் நீ நாள் செய்து வீடு கட்டு பால் காய்ச்சி குடியேறி அதே கன்னி முளையில ஈசான பார்வையில இந்த 7 தெய்வத்துக்கு நிலையம் போடணும். பானாங்குளத்துல எல்லாம் காடு வெட்டிக்கு போகணும். உங்க ஊர்ல போடாதீரும். இந்த தெய்வம் வாக்கு இருக்க இடமும் தருது. இந்த தெய்வத்துக்கு நீ நிலையம் போடும். யாருக்குனே மாடம் பிள்ள சிவனு பிள்ளை பாவநாத பிள்ளை முத்தியுள்ளப்ப பிள்ளை வீடை தட்டி நொறுக்கிச்சு இல்லையா? அதே தெருவுல நீர் வீடு கட்டி பால் காய்ச்சணும். இந்த தெய்வத்துக்கு நிலையம் போட்டு நீர் கும்பிட்டு வருவையானா என்ன உங்க நல்ல குடும்பத்தை தான் என்ன வாழ வைக்கும் தெய்வமாக, என்ன வாழ வைக்கும் தெய்வமாக மாடமுள்ள தெய்வங்களும் இருக்கும் ஐயா. அப்போ கோடாங்கி சொன்ன போது அழகு சிவனு நல்ல கோனாரு அவர் காடு வெட்டி வாராரே, என்ன காடு வெட்டி ஓரவில அந்த பிள்ளமார் திருவதியில
அவன் நாள் பார்த்து தினம் குறித்து என்ன நல்லதோர் கிழமையில நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாள் பார்த்தார். வீட்டுக்கு மழை பிடித்து வீடு கட்டினார். வீட்டையும் பால் காய்ச்சினார். பால் காய்ச்சினதுக்கு பின்னால இந்த 7 தெய்வத்துக்கு நிலையம் போடணும் இல்லையா? கன்னி மூலையில ஈசான பார்வையில ஒரு வேப்ப மரம் முளைச்சிருக்கு. வாங்கி வளர்ந்த மரம், நல்ல ஒரு பெரிய வேப்ப மரம். அந்த வேப்ப மரம் முன்னாலே இந்த சிவனுக்கோனார் என்பவர் தான் மாடம்புள்ள தெய்வத்திற்கு அவர் நிலையமாது ஓடுவாரா? என்ன பேச்சு பிரம்ம ராட்சுதையா, என்ன புதுமை வேளாங்கும் பெருமாளு, இங்க மாயாண்டி சுடலையோடு இந்த ஐயாவான முண்ட சுவாமி, என்ன வண்ணாரம் ஆடனோடு, என்ன வண்ணாரம் ஆடனோடு, வண்ணாரம் ஆடத்தி அம்மனோடு மேலவாத்திய கலைஞர்களும் மகடவாத்திய கலைஞர்களும் உடனடியாக ஆலய காடு வேட்டி நகரத்தில அழகு சிவன் கோணாரவாயே கண்ணி நல்ல மூளையில ஈசான பார்வையில 7 தெய்வத்துக்கும் நிலையம் போட்டாரு. அப்படி நிலையம் போட்டு கொடை கொடுத்தாரு. அப்படி கொடை கொடுத்த நாளையில காடு வேட்டி நகரத்தில 7 தெய்வங்களும் இருந்த போது ஏதுக்கு தீயான் தெய்வம் தானே காக்காச்சி மலையதில கண்ணாடி சோழையில கொடி மரத்தில் கொழுவிருந்தாள் இங்க அம்மையான புரணவள்ளி, தாயான பூரணவள்ளி, தில்லை நல்ல மாகாளி, எல்லை நல்ல மாகாளி, இலங்கை மாகாளி, கசங்காத்த கருப்பனோடு எங்கட்டையாரும் பெருமாளும் கரட்டு கோழி மாடனோடு கொங்கு நல்ல வட்டையனாம் குறுக்களந்தா என்பவரோ கைதடி மாடனோடு மன்னனான வளவியாசுவம் மாயாண்டி சுடலையோடு மங்கை வேண வேச்சி அம்மாய் வேச்சி பிரம்மராஜுதையாள் வண்ண மாசான முத்தோடு கட்டேரும் பெருமாளாம் அம்மா குழி தோண்டி மாடியோடு காவுசைக்கு பூசைக்கு மங்கை முப்பந்தரத்தாளாய் என் தாயான இசைக்கு அம்மாயே இந்த புத்துப்பற இசைக்கியோடு வனமூர்த்தி என்பவரோ தொழுவாச காத்தவராயே ஈன நல்ல குணமாடாயே வான புணமாடாயே வன்னிய ராசனோடு அந்த காக்காச்சி மலையதிலாயே சுவாமி கண்ணாடி ஜோலையிலாயே கொடிமரத்தில் வந்த தெய்வாயே இங்க அம்மையான புரணவள்ளி, இந்த மாடமுள்ள சுவாமியோடு அம்மா வேலை நல்ல வேலை அம்மா ஏ புரணவள்ளி உனக்கு விளையாடும்